சங்கீதம் 121 அதனுடைய 1வது 2வது வசனங்களை வாசிக்கலாம். சங்கீதம் 121 அதனுடைய எல்லாரும் அந்த பகுதி எடுத்துக்கொள்ள. எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான், பலமுறை நாம் வாசித்திருக்கிற பகுதி தான், பலருக்கு அது மனப்பாடமாய் தெரிந்த பகுதி தான். அதை வாசிக்கலாம். சங்கீதம் 121 அதனுடைய 1வது 2வது வசனங்களை வாசிக்கலாம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 121 அதனுடைய 1-2 வசனங்கள் வாசிக்கலாம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நல்ல கவனிங்க. நம்ம எல்லாருக்கும் மிகவும் தெரிந்த பகுதி தான், பலமுறை வாசித்திருக்கிற பகுதி, பலமுறை தியானித்திருக்கிற பகுதி தான். ஆமென். 1வது வசனம் சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை. நீங்க சொல்லுங்க, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை. verse number 2 2வது வசனம் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை. அம்மா பேசாதீங்க. வார்த்தைகளை கேளுங்க. கவனமா வார்த்தைகளை கேளுங்க. 1வது வசனம் சொல்லுகிறது, வானத்தை எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை. 2வது வசனம் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை. நீங்க இந்த 2 வசனங்களை வாசிக்கும் பொழுது, தமிழ் பைபிள்ல வாசிக்கும் பொழுது, ரெண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது போல நமக்கு தெரிகிறது. நான் பர்வதங்களை பார்க்கிறேன், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறது. இந்த 2 வசனங்களை சேர்த்து படிக்கும் பொழுது நமக்கு ஒன்று புரிபடுகிறது. நான் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறேன், ஆண்டவர் எனக்கு பதில் தருகிறார். அப்படித்தானே நமக்கு புரிகிறது. முதல் வசனத்தையும் 2வது வசனத்தையும் நான் நோக்கி பார்க்கும் பொழுது, ஆனால் ஆங்கில வேதாகமத்தில், அதிலேயும் ஈஸி டிரான்ஸ்லேஷன் என்கிறதான ஆங்கில வேதாகமத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஆனால் பட் பியூட்டி பட் எனக்கு ஒத்தாசையானது பர்வதத்தில் இருந்து அல்ல, வானத்தையும் பூமி உண்டாக்கிற கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறது. சத்தியம் புரியுதுன்றவங்க கைகளை தட்டலாம். சத்தியம் புரிஞ்சா கைகளை தட்டலாம். உங்களுக்கு புரியுதுங்களா ஐயா? முதல் வசனம் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியை உண்டாக்கின முதல் வசனம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை. அங்கே ஒரு வார்த்தை மிஸ் ஆகிவிட்டது, ஆனால். இங்கிலீஷ்ல ரொம்ப அழகாய் போடப்பட்டிருக்கிறது, பட் பியூட்டி பட். ஆனால் எனக்கு பர்வதத்தில் இருந்து உதவி அல்ல, வானத்தையும் பூமி உண்டாக்கிற கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறது. நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நல்ல ஒரு முறை, என் உதவி பர்வதத்தில் இருந்து எனக்கு வரவில்லை, வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு வருகிறது. நான் பர்வதத்தை பார்க்கிறேன், இங்க இருந்து எனக்கு உதவி கிடைச்சிடும். பர்வதத்திலிருந்து எனக்கு நன்மை வந்துவிடும், மலைகளிலிருந்து எனக்கு நன்மை வந்துவிடும். இந்த மலை போல இருக்கிற மனிதர்கள், இந்த பணக்கார மனிதர்கள், இந்த அரசியல் பலம் படைத்தவர்கள், இந்த ஞானம் உள்ளவர்கள், இந்த மனுஷ செல்வாக்கு உடையவர்கள், இப்படிப்பட்ட மலை போல இருக்கிற பர்வதங்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அடுத்திருக்கிற 6 மாதங்கள், இந்த 6 மாதங்களை கடந்து விட்டோம். இன்னும் ஒரு அரையாண்டு நமக்கு இருக்கிறது. நான் தீர்க்க தரிசனமாய் சொல்ல வேண்டும் என்னவென்றால், அடுத்திருக்கிற 6 மாதங்கள் பர்வதத்தில் இருந்து உங்களுக்கு உதவி வரப்போகிறதில்லை, பர்வதங்களை படைத்தவரிடத்தில் இருந்து. சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு அல்லேலூயா சொல்லலாயா? மீண்டும் சொல்லுகிறேன், பர்வதம் என்பது ஏதோ உயர்ந்த மனிதர்கள், செல்வாக்கு படைத்தவர்கள், ஞானவான்கள், பணம் படைத்தவர்கள், அரசியல் பிரமுகர்கள், யாரையோ நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இவர்களிடத்திலிருந்து எனக்கு ஒரு நன்மை வந்துடும், அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இவங்க என்ன லிஃப்ட் பண்ணுவாங்க என்று பர்வதங்களை நான் பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் பர்வதத்தில் இருந்து அல்ல. மீண்டும் மீண்டும் இந்த வார்த்தையை நான் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். பர்வதத்தில் இருந்து அல்ல, பர்வதங்களை படைத்தவரிடத்தில் இருந்து. பர்வதத்தில் இருந்து அல்ல, பர்வதங்களை படைத்தவரிடத்தில் இருந்து. நீங்க விரும்பினா கொஞ்சம் கை
கைகளை தட்டலாம், நீங்க விரும்பினா கொஞ்சம் வாய்களை திறக்கலாம், நீங்க விரும்பினா கொஞ்சம் பேசலாம், நீங்க விரும்பினா கொஞ்சம் அந்நிய பாஷையில பேசலாம், என்னோடு கூட ஒத்துழைக்கலாம். ஆவியின் நிறைவில், ஆவியின் நிறைவில், ஆவியின் நிறைவில், ஐயோ ஆவியின் நிறைவில், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். ஆமே, இனி எனக்கு உதவி பர்வதங்களில் இருந்து அல்ல, பர்வதங்களில் இருந்து அல்ல, பர்வதத்தை படைத்தவரிடத்தில் இருந்து, பர்வதத்தை படைத்தவரிடத்தில் இருந்து எனக்கு உதவிகள் பர்வதத்தில் இருந்து அல்ல. புரிந்தவர்கள் மாத்திரம் இன்னொரு முறை கைகளை உயர்த்தி வர. உன் அண்ணன்மார்கள் எல்லாம் பக்கத்து நாடுகளிலே, தேசங்களிலே ஆட்டு மந்தைகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நீ போய் அவர்களுடைய நலனை விசாரித்து அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டுட்டு வாப்பா அப்படின்னு யோசேப்பை அனுப்புகிறார். கவனமா கவனிக்கணும், என்ன பார்க்கணும், என்ன பார்க்கணும், நல்ல நிமிர்ந்து உட்கார்ந்து என்ன பார்க்கணும் என்று அனுப்புகிறார். அவனும் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போறப்பா அப்படின்னு போகிறான். அவன் தூரத்தில் வரும் பொழுதே அவன் சகோதரர்கள் அவனை பார்த்து ஒரு முடிவு பண்ணுகிறார்கள். இன்றைக்கு இவனை கொன்று விட வேண்டும், இன்றைக்கு இவனை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அவனை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று திட்டம் பண்ணும் பொழுது அந்த சகோதரர்களில் ஒரு சகோதரன், கொட்டாவிய பாரு எவ்வளவு தண்டின்ட்டு, நல்ல கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அந்த சகோதரர்களில் ஒருவன் ரூபன், அவர்கள் செய்வதை பார்த்து அவன் சொல்லுகிறான், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அவன் நம்முடைய சகோதரன், நம்முடைய சகோதரன், நம்முடைய ரத்தம், நம்ம கூட பிறந்தவன், அவனை கொண்டு அந்த இரத்த பலிக்கு நம்ம ஆளாக வேண்டாம் என்று சொல்லி இங்க இருக்கிற இந்த குழிகளிலே ஒன்றிலே அவனை போட்டு விடுவோம். அப்படியே யோசேப்பை அந்த குழிகளில் ஒன்றிலே போட்டுவிட்டு இந்த சகோதரர்கள் எல்லாம் அந்த குழிக்கு மேலாக உட்கார்ந்து வட்டமா உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கூட பிறந்த ஒரு தம்பி குழிக்குள்ள கடந்து கத்துறான், அண்ணே 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 என்னை காப்பாத்துங்கண்ணே. ஆனா மத்த சகோதரர்கள் எல்லாம் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். மரண சத்தத்தை கேட்டுக்கொண்டே சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உலகம். சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. அவன் உள்ள கடந்து கத்துறான், அண்ணா என்னை காப்பாத்துங்கண்ணே, அண்ணா என்னை காப்பாத்துங்கண்ணே. இப்ப யூதான்னு ஒருத்தன் இன்னொரு சகோதரன் சொல்றான், டே வேணாண்டா, இந்த குழியிலே போட்டாலும் அவன் செத்துதான் போவான், கத்தி கத்தி செத்துருவான். இந்த பாரு இஸ்மவேலர்கள் வர்றாங்க பாரு, அவங்கள கிட்ட இவனை வித்துருவோம் அப்படின்னு வந்த இஸ்மவேலர்களிடத்தில் 20 வில்லிக்காசுக்கு யோசேப்பை விற்று போட்டார்கள். கதையை கவனமா கவனிங்க. நம்ம சிஎம் கூட இந்த கதையை தான் சொன்னாரு. இப்ப நான் சொல்றேன் கவனிங்க. விற்று போட்டார்கள், 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். நல்ல கவனிங்க. விற்று போடப்பட்ட யோசேப்பு அங்கே இஸ்மவேலர் இடத்திலே போய் அதற்கு பின்பு அங்கே இருந்து எகிப்துக்கு மாற்றப்படுகிறான். எகிப்திலே அவன் இருந்த இடத்திலே போத்திபார் என்கிறதான ஒரு மனுஷன், அவன் அன்றைக்கு இருந்த எகிப்து தேசத்தில் ஒரு முக்கியமான அரசு பதவியில இருந்தவன். அவனுடைய வீட்டின் விசாரணைக்காரனாக அவன் நியமிக்கப்படுகிறான். யோசேப்பு, யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறதை போத்திபார் பார்க்கிறார். அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருக்கிறான். அவன் செயல்கள் எல்லாம் மகிமையானவைகளாய் இருக்கிறது. போத்திபார் அவனை பார்த்து சொல்லுகிறான், இந்த வீட்டின் முழு அதிகாரமும் உனக்குத்தானடா. நாட்கள் கடந்து போய் கொண்டே இருக்கிறது. போத்திபாரின் மனைவி யோசேப்பின் மீது கண் போடுகிறாள். அவன் இளமையாயிருக்கிறான், சௌந்தரியம் உள்ளவனாயிருக்கிறான். அவனை பார்ப்பதற்காக போத்திபாரின் வீட்டுக்குள் போகும் பொழுது அந்த போத்திபாரின் மனைவி அவனை உறுதியாய் அவனுடைய வஸ்திரத்தை பிடித்துக் கொண்டு என்னோடு வந்து சயனி என்று சொன்ன பொழுது அவன் பார்த்தான், இதற்கு மேலே தாங்க முடியவில்லை என்று சொல்லி தன்னுடைய அங்கியை விட்டுவிட்டு அவன் வெளியே ஓடி போய் விட்டான். நடந்த காரியம் என்ன உங்களுக்கு தெரிந்ததுதான். அவனுடைய மனைவி அப்படியே பிளேட்டை மாத்திட்டான். இந்த அடிமை என்னோடு கூட சயனிக்க வந்தான், என்னை கெடுக்க வந்தான், அவனுடைய வஸ்திரத்தை நான் பிடித்து வைத்திருக்கிறேன் என்ற அந்த வஸ்திரத்தை காட்டுகிறாள். தான் செய்யாத தவறு,
தான் கொஞ்சம் கூட நினைத்து பார்க்காத ஒரு தவறு. யோசேப்பு எவ்வளவோ சொல்லுகிறான், அம்மா இது தவறு, உன் கணவன் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாவற்றையும் எனக்கு உரிமையாக கொடுத்திருக்கிறான், உன்னை தவிர. அப்படி இருக்கும் பொழுது என் எஜமானுக்கு நான் எப்படி துரோகம் செய்ய முடியும்? இச்சை விடவில்லை. கவனமாய் கவனியுங்கள். தான் செய்யாத ஒரு தவறுக்காக அவன் இப்பொழுது சிறைச்சாலைக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை. இப்ப சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறான். அவனோடு கூட அதே செல்லில் அநேகர் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுல இன்னும் ஒருவன் பானபாத்திரக்காரனும் அங்கே அடைக்கப்பட்டிருக்கிறான். கவனிங்க. பானபாத்திரக்காரனும் அடைக்கப்பட்டிருக்கிறான். பானபாத்திரக்காரன் என்றால் என்ன? அவனுடைய வேலை என்ன? அப்ப ராஜாவுக்கு ஒயின் ஊத்தி கொடுக்கிறது, பானம் ஊத்தி கொடுக்கிறது. அந்த வேலை பானபாத்திரக்காரன் என்கிற அந்த பொறுப்பு. அவன் என்ன கேஸ்ல மாட்டினானோ தெரியல, அவனும் ஒரே செல்ல உட்கார்ந்து இருக்கிறான், யோசேப்போடு உட்கார்ந்து இருக்கிறான். ஆனால் ஒரு காரியம் என்னவென்றால், யோசேப்பு சிறைச்சாலையில இருந்தாலும் அங்கேயும் அவன் மீது கர்த்தருடைய தயவு கிருபை இருந்தபடினாலே, அவன் கைதியாக இருந்தாலும் அதே சிறைச்சாலையிலே அவன் ஒரு வார்டனாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அவன் கைதிதான், ஆனாலும் அந்த சிறைச்சாலைக்கு அவன் யாராயிருக்கிறான்? ஒரு வார்டனாகவும் இருந்து கொண்டிருக்கிறான். நாட்கள் கடந்து போய்கொண்டே இருக்கிறது. கவனமா கவனிங்க. இப்ப பானபாத்திரக்காரன் ஒரு சொப்பனம் பார்க்கிறான். சொப்பனம் பார்த்து விட்டு அடுத்த நாள் அவன் மண்ட மூளை குழம்பி போய் இருக்கிறான். யோசேப்பு அவனை பார்க்கிறான். ஏன்ப்பா இப்படி இருக்கிற? நேத்து வரைக்கும் நல்லா தானப்பா இருந்த, இன்னைக்கு ஏன் ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி அலையிற? சார், நேத்து ஒரு சொப்பனம் பார்த்தேன் சார், அதுக்கு என்ன அர்த்தம்னே தெரியல சார், ஒரே குழப்பமா இருக்கு சார். சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றது கர்த்தருடைய வேலைப்பா, நீ என்கிட்ட சொல்லுப்பா, நான் சொல்றேன். நான் பார்த்த சொப்பனம் என்னன்னா சார், ஒரு திராட்சை கொலை இப்படி கிளம்புது சார், அதுல இருந்து 3 கொடிகள் வருது. அந்த 3 கொடிகளிலே திராட்சைகள் பூக்கிறது, திராட்சை பழங்கள் பழுத்து கிடக்கிறது. நான் அந்த பழங்களை பறித்து அந்த பார்வோனுடைய பாத்திரத்தில் பிழிந்து, அந்த நல்ல பழங்களை பறித்து, அந்த நல்ல பழங்களை பிழிந்து பார்வோனுக்கு குடிக்கும்படியாக நான் கொடுக்கிறேன். இப்படி ஒரு சொப்பனத்தை நான் பார்த்தேன். இதற்கு என்ன அர்த்தம் என்று எனக்கு தெரியவில்லை. இப்பொழுது யோசேப்பு அர்த்தம் சொல்லுகிறான். கவனமா கவனிங்க. யோசேப்பு அர்த்தம் சொல்லுகிறான். ஐயா, அந்த கனவினுடைய அர்த்தம் என்னவென்றால், இன்னும் 3 நாளையிலே இந்த சிறைச்சாலையிலிருந்து கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு போவா. மீண்டும் நீ இழந்த பானபாத்திரக்காரனுடைய போஸ்டிங் திரும்பியும் உனக்கு கொடுக்கப்படும். ஆனா ஒண்ணு, நீ அப்படி உயர்ந்திருக்கும் போது என்னைய கொஞ்சம் ராஜாட்ட சொல்லி, இவன் செய்யாத தப்புக்காக மாட்டி இருக்கிறான்னு எனக்காக சிபாரிசு பண்ணி என்னையும் விடுதலை பண்ணி விட்டுருப்பா அப்படின்னு சொல்றான். அவனும் சரினே நான் போயிட்டு அப்படி மட்டும் கிடைச்சு நான் வெளியில போயிட்டேன்னா உங்களை நான் ராஜாட்ட சொல்லி விடுதலை ஆக்கிடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஆனா போனவன் சுத்தமா மறந்துட்டான். நல்ல கவனிங்க. நீண்ட நாட்களுக்கு பின்பு இப்ப இன்னொரு காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். ஒரு ட்விஸ்ட் நடக்கிறது. என்ன ட்விஸ்ட்? அந்த ராஜா பார்வோன் 2 சொப்பனம் பார்க்கிறான். 2 சொப்பனத்தை பார்த்து அவனும் பைத்தியம் பிடித்தவன் போல அலைகிறான். அரண்மனையில் இருக்கிற எல்லாரையும் வர சொல்லி, யாராவது இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுவாங்களா? 2 சொப்பனம் பார்த்திருக்கிறேன், என்ன அர்த்தம்னே தெரியல. அதுல ஒருத்தன் சொல்றான், ஐயா கவலைப்படாதீங்க, ஜெயில ஒருத்தன் இருக்கிறான் பாருங்க, யோசேப்பு, அவன் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றதுல கில்லாடி. அவனை வர சொல்லுவான், அவனை வச்சு கேட்பான். யாருப்பா? அவனை கூட்டிட்டு வாப்பா. அவனை சிறைச்சாலையில இருந்து கூட்டிட்டு வர்றாங்க. கூட்டிட்டு வந்து அவனை நல்லா அவனை நல்லா சேவ் பண்ணி, முடியெல்லாம் வெட்டி, சிறையிருப்பினுடைய வஸ்திரத்தை மாற்றி, ராஜாவுக்கு முன்பாக நிற்க வேண்டிய வஸ்திரத்தை உடுத்தி, அவன் தலையில எண்ணெயெல்லாம் ஊத்தி, அவனை சீர்படுத்தி ராஜாவுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். ராஜா அவனை பார்த்து அந்த 2 சொப்பனத்தையும் சொல்லுகிறான். என்ன சொப்பனம்?
என்ன சொப்பனம்? முதல் சொப்பனம், 7 அவலட்சணமும் கேவலமுமான பசுக்கள் ஏறி வர கண்டேன். இங்கே இருந்து 7 கொழுமையும் செழிப்புமான 7 பசுக்கள் ஏறி வர கண்டேன். இந்த 7 அவலட்சணமும் கேவலமுமான பசுக்கள் 7 நல்ல பசுக்களை பட்சித்து போட்டது. சொப்பனம் நம்பர் 1. சொப்பனம் நம்பர் 2, சாவியும் தாளும் சோடையுமான 7 கதிர்கள் எழும்பி இருக்க கண்டேன். செழிப்பு மணியுமான 7 கதிர்கள் எழும்பி இருக்க கண்டேன். இந்த சாவியும் தாளுமான கதிர்கள் இந்த செழிப்பான கதிர்களை பட்சித்து போட்டது. யோசேப்பு சொல்றாரு, ராஜா உமக்கு மங்களகரமான உத்தரவை கர்த்தர் சொல்லுவாராக. அடுத்திருக்கிற 7 வருடங்கள் செழிப்பின் வருடங்களாம். அதற்கு அடுத்திருக்கிற 7 வருடங்கள் பஞ்சத்தின் வருடங்களாம். முதல் 7 வருடங்களிலே தானிய கிடங்குகளிலே எல்லா தானியங்களையும் நிரப்பி வையுங்கள். 7 ஆண்டுகள் தேசமெங்கிலும் செழிப்பு காணப்படும். கதிர்களை அருங்கள், கதிர்களை அந்த கிடங்குகளிலே சேர்த்து வையுங்கள். அடுத்திருக்கிற 7 பஞ்ச காலத்திற்கு அந்த கதிர்கள், அந்த கோதுமைகள் ஜனத்திற்கு கொடுக்கப்படுவதாக. இதுதான் அந்த தரிசனம், இதுதான் அந்த சொப்பனம். இப்பொழுது ராஜா சந்தோஷப்படுகிறார். இவ்வளவு தெளிவாய், அக்யூரேட்டா, இவ்வளவு மகிமையா ஒரு தரிசனத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னவனை நான் பார்க்கவே இல்லப்பா. யோசேப்பை பார்த்து சொல்லுகிறார், இவன் ஆராதிக்கிற தேவன் உண்மையான தேவன். இவனுக்கு ராஜவஸ்திரத்தை உடுத்துங்கள். அவனுடைய விரல்களிலே அவனுடைய மோதிரத்தை போட்டு, சரப்பணியை போட்டு, தன்னுடைய 2வது ரதத்திலே அவனை ஏற்றி தேசமெங்கிலும் அவனை சுற்றி வர செய்து அவனுக்கு முன்பாக தெண்டனிட்டு பணியுங்கள். இனி யோசேப்பினுடைய உத்தரவில்லாமல் ஒருவரும் கையையோ காலையோ நீட்டக்கூடாது என்று சொல்லி அவனுக்கு மேலான அதிகாரத்தை கொடுத்தான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இதை அந்த பஞ்ச காலத்திலே யோசேப்பினுடைய தகப்பன் யாக்கோபும் அவனுடைய சகோதரர்களும் கேள்விப்பட்ட பொழுது தன் பஞ்சத்தை தீர்ப்பதற்காக அவர்கள் எகிப்திலே வந்து யோசேப்பை பார்த்து அவனிடத்திலே தானியத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். இதுதான் யோசேப்பின் சம்பவம். நிறைய இருக்குது, ஆனா கட் ஷாட் பண்ணி என்னுடைய செய்திக்கு தேவையானதை மாத்திரம் நான் சொல்லி இருக்கிறேன். இப்ப இந்த சம்பவத்தை மையமா வச்சுக்கிட்டு நான் 3 பாயிண்ட் பேச போறேன். ஐயோ, என்னை கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சு பிரசங்கம் பண்ற மாதிரி இருக்குது பாஸ்டர். இங்க ஒரு கட்டிங்காவது போட்டிருந்தா அப்படி இறங்கியாவது போகலாம். ரைட், சரி, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. திரும்ப சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. எதிர்பாராத சொல்லுங்களேன். எதிர்பாராத, அடுத்து எதிர்பாராத, அடுத்து எதிர்பாராத. அப்படி ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார் நம்புறவங்க இன்னும் ஒரு முறை கைகளை தட்டலாம், வாயை திறக்கலாம். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் திறக்கலாம். ஐயோ, இன்னும் கொஞ்சம், 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 இன்னும் கொஞ்சம். தம்பி, 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 நல்லா கை தட்டலாம். தம்பி, தம்பி, நல்லா கை தட்டலாம், கை தட்டலாம், கை தட்டலாம், கை தட்டலாம். வாயை திறக்கலாம், வாயை திறக்கலாம். கொஞ்சம் நல்ல வாயை திறக்கலாம், வாயை திறக்கலாம், வாயை திறக்கலாம். நல்ல 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 ரெக்கபா மமரக தோபரா தினகந்தரா தலபரகதலரபா ஷேதே ரேபே பேபே பேபே ரகோதபா மாமா. அவன் சொல்லிக்கிட்டே 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 எதிர்பாராத எதிர்பாராத மனிதர்களை கொண்டு, எதிர்பாராத நேரத்தில், எதிர்பாராத சூழலில், அந்த வார்த்தை சொல்லுங்க, எதிர்பாராத மனிதனை கொண்டு, எதிர்பாராத நேரத்தில், எதிர்பாராத சூழலில் அவர் கிரியைகளை செய்கிறவர். திரும்ப சொல்லிடுங்க ஒரு முறை. எதிர்பாராத, எதிர்பாராத, எதிர்பாராத. அக்கா, உனக்கு எதுவுமே புரியலனாலும் நான் சொன்னது 3 மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கக்கா. நான் உனக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், நம்புங்க. அடுத்து இருக்கிற 6 மாசத்துல எதிர்பாராத ஒரு மனிதனை கொண்டு, எதிர்பாராத நேரத்தில், எதிர்பாராத சூழலில் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வார்.
எதுவுமே புரியல பாஸ்டர், நீங்க பேசுனது எதுவுமே புரியல. இந்த மூணாவது புரியுதுல? புரியுதா புரியலையா? புரியுதுல? எதிர்பாராத மனிதன். யார் அந்த எதிர்பாராத மனிதன்? இப்ப நல்லா கவனிங்க. ஆதியாகமம் 40வது அதிகாரம் 14வது வசனத்தை படிக்கலாம். ஆதியாகமம் 40:14 படிங்க பாப்போம். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்தில் இருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். யார் யாரை பார்த்து சொல்றது? யார் யாரை பார்த்து சொல்றது? யோசேப்பு பானபாத்திரக்காரனை பார்த்து சொல்றார். எப்பா 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 எப்பா, நான் அர்த்தத்தை சொல்லிட்டேன்பா, 3 நாள்ல நீ ரிலீவ் ஆயிருவ. உனக்கு 3 நாள்ல ரிலீவிங் ஆர்டர் வந்துரும். இங்க இருந்து நீ போயிருவ. போன உடனேயும் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுடா, டே சின்ன ஹெல்ப் பண்ணுடா. போய் ராஜாட்ட போய், பாவமே செய்யாத தப்பே பண்ணாத ஒருத்தனை போஸ்கோ சட்டத்துல தூக்கி உள்ள ஓட்டிருக்காங்க சார். அவன் ஒண்ணுமே பண்ணல சார். பண்ணதெல்லாம் போத்திபார் மனைவி சார். இவன் ஒண்ணுமே பண்ணல சார் அப்படின்னு என்னைய போய் சொல்லுப்பா அப்படின்னு யாருகிட்ட சொல்றாரு? அப்ப யோசேப்பின் நம்பிக்கை யார் மேல? பானபாத்திரக்காரன் சொல்லுவான். பானபாத்திரக்காரன் என்னை ரிலீவ் பண்ணிடுவான். இங்க இருந்து பானபாத்திரக்காரன் மூலமா நான் என்ன செஞ்சிருவேன் வெளியில. யோசேப்பினுடைய நம்பிக்கை யார் மேல? பேசுமா பேசுமா, யார் மேல? பேச மாட்டியாப்பா, யார் மேல? பானபாத்திரக்காரன். அவன் சொல்லுவான். யாரோ ஒரு சில பேர் நினைக்கிறாங்க, இவன் முத நாளே இப்படி பண்றானே, இனி நாளைக்கு நாளை கழிச்சுலாம் இவன் என்ன பாட்டு ஆட போறானோ தெரியலையே. என்னமெல்லாம் பானபாத்திரக்காரன் சொல்லுவான். பானபாத்திரக்காரன் என்னை இங்க இருந்து வெளியில கொண்டு வந்துருவான். பானபாத்திரக்காரன் பானபாத்திரக்காரன் பானபாத்திரக்காரன். ஆனா நடந்தது என்ன? 40வது அதிகாரத்தின் கடைசி வசனத்தை படிங்க வசமா. ஆனாலும் பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல், ஐயா எப்படி 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 அவன் என்ன செஞ்சிட்டானா? ஐயா ஐயா, இந்த உலகம் எப்படி தெரியுமா? இந்த உலகம் எப்படி தெரியுமா? உங்ககிட்ட நன்மையை பெற வரைக்கும், உங்ககிட்ட இருக்கிற ஒரு காரியத்தை எடுக்கிற வரைக்கும் அண்ணே, அக்கா, அங்கிள், நண்பா எல்லாம் சொல்லும். ஆனா காரியம் ஆயிருச்சு, மாப்பிள்ள அடுத்த வாரம் துபாய் போறியாமே, மாப்பிள்ள நீ போய் உன் கம்பெனில எனக்கும் சொல்லி எனக்கும் என்னையும் கூட்டிட்டு போயிடுறா, ரொம்ப கடன்ல மாட்டிருக்கேன்டா, எப்படியாவது என்னையும் துபாய் கூட்டு போயிடுறா, நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன்டா. மாப்பிள்ள போனவர் தான். அடுத்த ஒரு வாரம் கழிச்சு போனும் போட மாட்டார், நம்ம போன் பட்டா எடுக்கவும் மாட்டாரு. மறந்துட்டார். எத்தனை பேர் வாழ்க்கையில இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குது? பாஸ்டர், நான் நிறைய என்கிட்ட நன்மை பெற்றவங்க என்னை மறந்திருக்கிறாங்க அப்படின்றவங்க அப்படி கைகளை உயர்த்தி காண்பீங்க பாப்போம். என்கிட்ட நிறைய நன்மை பெற்றவங்க, தூக்க மாட்டீங்கன்னு தெரியும், தூக்க வேண்டாம் நீங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா பிரதர்? நன்மை பெற்றவங்க மறந்தாலும் பரவாயில்ல, நன்மை பெற்றவங்க எதிர்ப்பாங்க பாத்தீங்களா, அது அதை விட கொடுமை. எத்தனை பேருக்கு புரியுது? நன்மை பெற்றவங்க மறக்கிறது ஒரு கோஷ்டி, இது மறக்கிறத தாண்டி இன்னொரு எக்ஸ்ட்ரீம் இருக்குது. அது நன்மை பெற்றவங்க நமக்கு விரோதமாக என்ன செய்வாங்க? பேசுவாங்க, செய்வாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அந்த அக்கா பின்னாடி உட்கார்ந்து தூங்குவாங்க. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நல்ல அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். மறந்து போய் விட்டான். நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்களை மறந்துட்டாங்களா? உங்களை மறந்துட்டாங்களா? உங்க பெத்த புள்ள உங்களை மறந்துருச்சா? உங்க புருஷன் உங்களை மறந்துட்டாரா? உங்க பிள்ளை உங்களை மறந்துட்டாரா? உங்க உறவுகள் உங்களை மறந்துட்டாங்களா? ரொம்ப நம்பி இருந்தேன் பாஸ்டர், அவ்வளவு செலவு பண்ணி வளர்த்தேன், அவ்வளவு செலவு பண்ணி என் பிள்ளைய படிக்க வச்சேன், ஆனா மறந்துட்டாங்க.
இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து தான் பேசுறாரு. உன் நம்பிக்கை பானபாத்திரக்காரன் மேல நீ வைக்கிற. ஆனா அந்த நபரை நீ நம்புற. ஆனா நீ நினையாத ஒரு நபர் இருக்கிறாரு. உனக்கு இவனை விட ஒரு பெரிய ஆளை வச்சு நான் உன்னை விடுவிக்கிறேன். ராஜா மூலமாய் நான் உன்னை விடுவிக்க சித்தம் வைத்திருக்கிறேன். நல்லா புரிஞ்சிச்சுன்னா ஒரு தடவை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கய்யா. வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாயா. பானபாத்திரக்காரன் அல்ல, பானபாத்திரக்காரனுக்கு மேலாக ராஜாவுக்கு ஒரு சொப்பனத்தை நான் கொடுப்பேன். பானபாத்திரக்காரனுடைய சொப்பனம் அல்ல, பானபாத்திரக்காரனுடைய சொப்பனத்துக்கு அல்ல, ராஜாவினுடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிற ஒரு நாள் வருகிறது. ஒரு நாள் வருகிறது, ஒரு நாள் வருகிறது. நீ நினையாத ஒரு மனிதன், நீ நினைத்துக் கொண்டிருந்தது பானபாத்திரக்காரன், ஆனால் நீ நினையாத ராஜாவை கொண்டு நான் உன்னை விடுவிக்க சித்தம் வைத்திருக்கிறேன். நம்பிக்கை பானபாத்திரக்காரன் மேல. ஆனா ஆண்டவர் திட்டம் பானபாத்திரக்காரனை கொண்டு உன்னை விடுதலை ஆக்குறது இல்ல, ராஜாவை கொண்டு உன்னை விடுதலை ஆக்க. அதான் நான் சொன்னேன், நினையாத மனிதனை கொண்டு. யோசேப்பு நினைச்சு கூட பார்க்கல. ராஜாக்கு ஒரு சொப்பனம் வரும், ராஜா என்னை கூப்பிடுவாரு, அந்த சொப்பனத்துக்கு நான் அர்த்தம் சொல்லுவேன், என்னை விடுதலை ஆக்குவாரு. நினைச்சு கூட பார்க்கல. நினைச்சதெல்லாம் யார? பானபாத்திரக்காரன், 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 பானபாத்திரக்காரன். சே, உன் எண்ணம் பானபாத்திரக்காரன் இருக்குதுப்பா. நான் பானபாத்திரக்காரனை கொண்டு உன்னை விடுதலையாக்க சித்தம் வைக்கல, நான் ராஜாவை கொண்டு விடுதலையாக்க சித்தம் வைத்திருக்கிறேன். நீ எதிர்பாராத ஒரு மனிதனை கொண்டு, நீ எதிர்பாராத ஒரு மனிதனை கொண்டு, நீ எதிர்பாராத ஒரு மனிதனை கொண்டு, உன் சிந்தையில இல்லாத ராஜாவை கொண்டு, உன் சிந்தையில் இல்லாத ராஜாவை கொண்டு ஏற்றுக்கிறதுக்கு மனம் இருக்குதா? ஏற்றுக்கிறதுக்கு மனம் இருக்குதா? ஏற்றுக்கிறதுக்கு மனம் இருக்குதா? நல்ல கை தட்டி வாயை திறக்கலாமே, அதை சொல்லலாமே. நினையாத ஒரு மனிதன், நினையாத ஒரு மனிதன், நினையாத ஒரு மனிதன், நினையாத ஒரு மனிதன், நினையாத ஒரு மனிதன். பிரதர் 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 தீர்க்க தரிசனம், பிரதர் பிரதர் தீர்க்க தரிசனம், பிரதர். அடுத்திருக்கிற 6 மாதம் உங்க வாழ்க்கையில நீங்க நினையாத ஒரு மனிதர். யோசேப்பு ராஜாவை கொண்டு எனக்கு ஒரு விடுதலை வரும் என்று நினைத்தே பார்க்கவில்லை. அந்த நினையாத ஒரு மனிதனை கொண்டு கர்த்தர் உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில ஒரு விடுதலையை செய்வார் பிரதர். சீன்லயே இல்லாத மனிதர், அவுட் ஆஃப் ஸ்கிரீன், அவுட் ஆஃப் ஸ்கிரீன். 38 வருஷமா பெதஸ்தா குளத்துல இருந்தவனுக்கு யார் மேல எதிர்பார்ப்பு? தூதன் வருவான், கலக்குவான், தூதன் வருவான், கலக்குவான், தூதன் வருவான், தூதன் வருவான், தூதன் வருவான், தூதன் வருவான். 38 வருஷமா யாரு வருவா? தூதன் வருவான், தூதன் வருவான், தூதன் வருவான். அவன் எதிர்பார்ப்பெல்லாம் தூதன் வருவான், தூதன் வருவான், தூதன் வருவான், தூதன் வருவான். ஆனால் அன்றொரு நாள் தூதன் வரவில்லை. தூதனை உண்டாக்கினவரே, ஐயோ பத்த மாட்டேங்குதே சுங்கான்கட ஐபிசி, கையை தட்டலாம், வாயை திறக்கலாம், சொல்லலாம். ஐயோ 3 நாள் ஓட்டணுமே பாஸ்டையா. ஐயோ உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். 38 வருஷமா எதிர்பார்ப்பு. தூதன் வருவான், தூதன் வருவான். நீ எதிர்பாராத ஒரு மனிதன் வருவான். உங்க சீன்ல இல்லாத பிரதர், இது அப்படியே கண்ணை மூடிட்டு விசுவாசிங்க பிரதர். எனக்கு இந்த கையை தலைமையில வச்சு அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் சொல்றது அது இருக்கு, இல்லைன்னு சொல்ல. தீர்க்க தரிசனம் இருக்கு, தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. அதை விட மேல இந்த வார்த்தையில இருக்கிற எல்லாமே தீர்க்க தரிசனம் பிரதர். ஏத்துக்கிறீங்களா ஐயா? இதுல இருக்க எல்லாமே தீர்க்க தரிசனம். நான் இத பேஸ் பண்ணி சொல்றேன். உங்க வாழ்க்கையில அடுத்திருக்கிற 6 மாதம், இந்த half of the year முடிக்கிறதுக்குள்ள ஒரு unexpected person வந்து உங்க வாழ்க்கையின் அற்புதங்களை நடப்பிக்கிறவரா? யாருனே தெரியாது, எவருனே தெரியாத. அப்படி 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். உம்மை நோக்கி பார்க்கும், உம்மை நினைத்து துதிக்கும். அவரையே பார்த்துட்டு உம்மை நோக்கி ஷேபா மாமா நாக்கா தோரா மாமா ஏசையா ஏசையா. நல்ல கை உயர்த்தி சொல்லுங்கய்யா.
வேத்தி சொல்லுங்கம்மா. அவரப்பா பானபாத்திரக்காரனை பார்க்காதீங்க, பர்வதத்தை பார்க்காதீங்க, அவரே பார்த்துட்டு இருக்க, அவரே பார்த்துட்டு. இன்னும் ஒரு முறை ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஷேபாரா காதலா காதனாமா நேமாமா காதோரா ஷதரியாதா லரகா நேமாமா காதரா காதலா லரமா நகதோபா மாமா ஏசையா ஸ்தோத்திரம். எதிர்பாராத மனிதன். ஆமென் சொல்லுங்க. யோசேப்பு யாரை எதிர்பார்த்துட்டு இருந்தா? ஆனா எதிர்பாராத ஒரு ராஜாவை கொண்டு. தேங்க்யூ அப்பா. இரண்டாவது எதிர்பாராத நேரம். சொல்லுங்க அந்த வார்த்தையை சொல்லுங்கயா. இந்த பாடம் உள்ள இறங்கணும், மனசுக்குள்ள இறங்கணும். எதிர்பாராத நேரம். சொல்லுங்க. இப்ப நல்லா கவனிங்க. 40வது அதிகாரத்தின் கடைசி வசனத்தை படிங்கயா. 40வது அதிகாரத்தின் கடைசி வசனத்தை படிங்க. இல்ல 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 40வது அதிகாரத்தின் 14 படிங்க. 40-14 படிங்க. சொன்னது பன்றி நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து. அதுக்கு முந்தின வசனத்தை படிங்க பாஸ்டமா. அந்த 3 நாளைக்குள்ளாக அந்த வசனத்தை படிங்க பாஸ்டமா. 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவான். நீ முதல்ல பண்ணிக்கிட்டு இருந்த அந்த தொழில், அந்த ஜாப மீண்டும் நீ அந்த ஜாப்ல போய் பிக்ஸ் ஆவ. இதுதான் அதன் அர்த்தம் என்று சொல்லி நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்தில் இருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். நல்லா கவனிங்கய்யா, நல்லா கவனிங்க. இப்ப இந்த சொப்பனத்தின் அர்த்தத்தில் அவர் என்ன சொல்றாரு? இந்த பானபாத்திரக்காரன் இனி எத்தனை நாள்ல வெளியில போயிருவான்னு சொல்றாங்க? சொல்லுங்களேன் சொல்லுங்களேன். எத்தனை நாள்யா சொல்லிட்டு சொல்றாரு, எப்பா 3 நாள்ல இங்க இருந்து ரிலீவ் ஆயிடுவ. ரிலீவ் ஆகி போன உடனேயும் ராஜாட்ட என்னை பத்தி சொல்லு. தப்பே பண்ணாத ஒருத்தன் என்ன செஞ்சுட்டு இருக்கான்? உள்ள உட்கார்ந்து இருக்கான். அவன் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு என்னை பத்தி சொல்லி என்ன கொஞ்சம் ரிலீவ் பண்ணி விடுப்பா. எத்தனை நாள்ல இங்க இருந்து போயிருவ? இப்ப அவன் போனதுக்கு பின்னாடி அந்த யோசேப்பினுடைய நினைப்பெல்லாம் எப்படி இருந்திருக்கும்? 3 நாள் கழிச்சு அவன் ரிலீவ் ஆன உடனேயும் நினைச்சிருப்பான், ரிலீவ் ஆயிட்டான், ரிலீவ் ஆயிட்டான். 3 நாள் ஆயிடுச்சு. இந்நேரம் அந்த சிறைச்சாலை அந்த ட்ரெஸ் எல்லாம் அவனுக்கு கழட்டி போட்டிருப்பாங்க. அந்த ஷேவ்லாம் பண்ணி அவனை நல்லா சீர்படுத்தி அவன் இன்னைக்கு 3வது நாள் இன்னைக்கு பதவி ஏற்பு விழா நடந்திருக்கும். ரைட்டு, இன்னைக்கு பதவி ஏற்பு விழா நடந்துகிட்டு இருக்கிறதுனால நம்மளை பத்தி சொல்றதுக்கு அவனுக்கு டைம் கிடைச்சிருக்காது. சரி சரி 4வது நாள் சொல்லியிருப்பான். 4வது நாள் சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லி 4வது நாள் பாக்குறான். 4வது நாள் ஒன்னும் சொன்ன மாதிரி தெரியல. இவன் இங்க உள்ள இருந்து வெளியில போன மாதிரி தெரியல. என்னடா 4 நாள் ஆச்சு? தங்கச்சி கவனிக்கிறியா கவனிக்கிறியா கவனிக்கிறியா? 4 நாள் ஆச்சு இன்னும் சொல்லலையா? ஐயோ சரி 5வது நாள் இன்னைக்கு சொல்லிருப்பான். 5வது நாள் சொல்லிருப்பான். ஏதோ ரொம்ப பிஸியா இருந்திருப்பான் போல, அதனால 5வது நாள் சொல்லிருப்பான். 5வது நாள் சொல்லிருப்பான் அப்படின்னு பார்த்தா 5வது நாள் இவன் என்ன செய்யல? சரி ரொம்ப பிஸியா இருக்கிறார் போல 10 நாள்ல சொல்லியிருந்திருப்பாரு. சரி 1 மாசத்துல இவன் சொல்லியிருப்பாரு. சரி 6 மாசத்துல சொல்லியிருப்பாரு. 3 நாள்ல வெளியில போய் ராஜாட்ட சொல்லி இருந்தா 4வது நாள் யோசேப்பு என்ன செஞ்சிருந்திருக்கணும்? ஆனா நடந்தது என்ன தெரியுமாயா? 41வது அதிகாரத்தின் முதல் வசனத்தை படிங்கயா. 2 வருஷம் சென்ற பின்பு. எத்தனை வருஷம்? 2 வருஷம் சென்ற பின்பு படிங்க பாஸ்டமா. பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். ஐயா யோசேப்பு நினைத்தது 3 நாளில் இவன் வெளியில போன உடனேயும் 4வது நாள் நான் வெளியே போயிருவேன் என்று நினைத்திருப்பான். ஆனால் 2 வருட காலம் அவன் உள்ளே இருக்க வேண்டிய ஒரு சூழல். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? எத்தனை பேருக்கு சொல்றது புரியுது?
அம்மா ஐயா நல்லா கவனிங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் நல்லா கவனிங்க, ஸ்டேட்மெண்ட் நல்லா கவனிங்க. நீங்க நினைக்கிற நேரத்துல தான் ஆண்டவர் அற்புதம் செய்யணுங்கிற அவசியம் அவருக்கு இல்லை. அம்மா 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 குழந்தை அப்புறம் கொஞ்சலாமா, அம்மா குழந்தை அப்புறம் கொஞ்சலாம். என்ன கவனிங்கம்மா, நீங்க நினைக்கிற நேரத்துல தான் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கிரியை செய்ய வேண்டும் என்கிற அவசியம் அவருக்கு ஒரு நேரம் உண்டு. அந்த நேரத்தில் அவர் செயல்படுகிறவராயிருக்கிறார். அவருக்கு ஆலோசனை சொல்ல எவராலும், யோபு சொல்லுகிறான், அவருக்கு ஆலோசனை சொல்ல எவராலும் கூடாது. ஐயா நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற 3 நாளையில நான் வெளியில வந்துருவேன், அவன் போன உடனே என்னை பத்தி சொல்லிடுவான், நானும் வந்துருவேன். இல்ல, இன்னும் 2 வருஷம் 2 வருஷம் 2 வருஷம். ஐயா நல்லா கவனிங்க, எனக்கென்று கர்த்தர் குறித்திருக்கிற ஒரு நேரம் இருக்கிறது. நல்லா வலது கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க, வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா சொல்ல சொல்ல ஜெபம் பண்ணுங்கம்மா, ஜெபம் பண்ணுங்கம்மா. எனக்கென குறித்திருக்கிற நேரம், என் பிள்ளைக்குன்னு குறித்திருக்கிற நேரம், என் மருமகனுக்குன்னு குறித்திருக்கிற நேரம், என் தொழிலுக்குன்னு கர்த்தர் குறித்திருக்கிற நேரம், என் வேலைக்குன்னு கர்த்தர் குறித்திருக்கிற நேரம், என்னுடைய ஊழியத்துக்கு என்று கர்த்தர் குறித்திருக்கிற நேரம். சொல்லுங்க சொல்லுங்க, சொல்லி ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அந்த சரியான நேரம், the right time, the right time, the right time, the right time. கர்த்தர் ஒரு நேரத்தை வச்சிருக்கிறார். ஐயா 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 கொஞ்சம் இருதயத்தை விட்டு கொடுங்கய்யா, கொஞ்சம் இருதயத்தை விட்டு கொடுத்து ஜெபம் பண்ணுங்கய்யா. தங்கச்சி கொஞ்சம் இருதயத்தை விட்டு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் குறித்திருக்கிற அந்த நேரம், கர்த்தர் குறித்திருக்கிற அந்த நேரம் ரொம்ப தாமதிக்குதா, ரொம்ப தாமதிக்குதா? யோசேப்பு 3 நாள்ல 4 நாளையில வெளியில வருவேன் என்று நினைத்தவனுக்கு 2 வருஷம் 2 வருஷம் 2 வருஷம் 2 வருஷம் 2 வருஷம் உங்க வாழ்க்கையில கர்த்தர் முன்குறித்திருக்கிற நேரம் இருக்குது. உங்க வாழ்க்கையில கர்த்தர் முன்குறித்திருக்கிற நேரம் இருக்கு. அந்த நேரம் வர்ற வரைக்கும், அந்த நேரம் வர்ற வரைக்கும், அந்த நேரம் வர்ற வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளையுடைய வாழ்க்கையில, என் குடும்பத்துல கர்த்தர் முன்குறித்திருக்கிற நேரம், கர்த்தர் இந்த சபைக்கு என்று முன்குறித்திருக்கிற நேரம், கர்த்தர் உன் குடும்பத்துக்கு என்று முன்குறித்திருக்கிற நேரம், கர்த்தர் உன் பிள்ளைக்கு என்று முன்குறித்திருக்கிற நேரம். அந்த நேரம் வரும் பொழுது அந்த அற்புதத்தை எவராலும் தடுக்க முடியாது, அந்த காரியத்தை எவராலும் தடுக்க முடியாது. நீ எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள், நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற காரியங்கள், நீங்க ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிற காரியங்கள், நீண்ட காலங்களாக, நீண்ட மாதங்களாக, நீண்ட வருடங்களாக கர்த்தர் அதற்கென்று முன்குறித்திருக்கிற அந்த காலங்கள் வந்துவிட்டது, வந்துவிட்டது. அடுத்திருக்கிற 6 மாதங்கள் இந்த வருஷத்தினுடைய அரையாண்டிலே கர்த்தர் நான் காத்திருந்தவைகளுக்கெல்லாம் விசுவாசிச்சா கைகளை தட்டி ஜெபிக்கலாம், விசுவாசிச்சா கைகளை தட்டி கர்த்தரை துதிக்கலாம். நான் காத்திருந்தவைகள் 3 நாள் என்று நினைத்தவைகள் அந்த 2 வருடம், ஆமென், இந்த 6 மாதத்திலே கர்த்தர் அந்த நேரத்தை வர பண்ணுகிறார். கர்த்தர் அந்த நேரத்தை வர பண்ணுகிறார். கர்த்தர் அந்த காலத்தை வர பண்ணுகிறார். இந்த சபைக்கான எழுப்புதலின் காலமாக கர்த்தர் அந்த 6 மாதங்களை, ஆமென், அந்த காலங்களாய் மாறட்டும். நான் நினையாத நேரம், நான் நினையாத நேரம். என் சத்தம் குறைஞ்ச உங்க சத்தம் குறைய வேண்டாமா பிரதர்? குறைய வேண்டாம் பிரதர். இன்னும் கொஞ்ச நேரம் பிரேயர் பண்ணுங்க பிரதர். இன்னும் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க பிரதர். ஆவியில ஜெபம் பண்ணுங்க, அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் குறித்திருக்கிற நேரம், the right time will come, the right time will come. சரியான நேரம் வருகிறது, சரியான நேரம் வருகிறது. உங்கள் ஊழியத்துக்கான நேரம், உங்கள் குடும்பத்துக்கான நேரம், உங்கள் ஆசீர்வாதத்துக்கான நேரம், உங்கள் மேன்மைக்கான நேரம், உங்கள் ஊழியத்துக்கான நேரம், உங்கள் பிள்ளையின் ரட்சிப்புக்கான நேரம் வருகிறது. நம்பிக்கையோட 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 கண்ணை மூடிருங்க, நம்பிக்கையோட கண்ணை மூடிருங்க. ஆமே, நம்பிக்கையோட நம்பிக்கையோட கண்ணை மூடி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆண்டவரே, கர்த்தர் குறித்திருக்கிற அந்த நேரம், கர்த்தர் குறித்திருக்கிற அந்த நேரம், கர்த்தர் குறித்திருக்கிற நேரம். யோசேப்பே, நீ 3 நாளையில அவ வெளியில போன உடனேயும் உனக்கான காரியத்தை சொல்லுவான். நீ விடுதலை வந்துருவேன்னு நினைச்சியே, ஆனா இல்லப்பா, 2 வருட காலம் நீ உள்ள இருக்க வேண்டியது இருந்துச்சு. 2 வருட காலம் நான் உன்னை உள்ள வைக்க வேண்டியது இருந்துச்சு. ஏன்னா உனக்கான காரியங்களை நான் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன். இப்ப 2 வருடம் வந்துருச்சு, 2 வருடம் முடிய போகிறது. இத்தனை பேருக்கு ஆமென், இந்த வருஷத்தின் அடுத்திருக்கிற 6 மாதங்கள் கர்த்தர் முன்குறித்திருக்கிற நாட்கள் வந்துவிட்டது. The right person will come right time. The right person will come right time. சரியான நபர் சரியான நேரத்தில்.
யோசேப்பே, உன் நம்பிக்கை பானபாத்திரக்காரன், ஆனா அவனை கொண்டல்ல, ராஜாவை கொண்டு. நீ நினைச்சிருக்கிறது 3 நாளில் அவன் போன உடனே உன்னை வெளியில கொண்டு வந்துருவான். நோ, 2 வருஷம், இன்னும் 2 வருஷம், இன்னும் 2 வருஷம் இருக்குது. நான் நம்புறேன் பிரதர். இந்த வருஷம் ஆரம்பிச்சு 6 மாசத்தை முடிக்க போறோம். அடுத்த வாரத்துல முடிக்க போறோம். அப்படித்தானே பிரதர்? அடுத்த வாரம் முடிக்க போறோம்ல? ஆமாமா இல்லையா? ஒரு half of the year முடிச்சு அடுத்த half of the year குள்ள போறோம். நான் நினைக்கிறேன் இந்த கன்வென்ஷன் சரியான நேரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது நான் நம்புறேன். அடுத்து இருக்கிற 6 மாதம் எனக்கென்று குறித்த நேரத்தை கர்த்தர் தருகிறார். உங்க பர்சனல் லைஃப்ல நீங்க பிரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தது சிஸ்டர், அந்த நாட்கள் வருகிறது, அந்த நாட்கள் வருகிறது. உங்களுக்கு 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 ஓகேனா அப்படி 2 கையை உயர்த்தி என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க. எனக்காக யாவையும் செய்பவர், செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவர், செய்து முடிப்பவரே, என்பாருங்கள் என் சுமைகள், என்பாருங்கள் என் சுமைகள், உம் பாதத்தில் இறக்கி வைத்தே, உம் பாதத்தில் இறக்கி வைத்தே, இறக்கி வை. 2 கைகள் உயர்த்தி ஏசையா, எதிர்பாராத நேரங்களில் ஓ ஏசையா, முன்னே எதிர்பாராத மனிதர்களை கொண்டு எதிர்பாராத நேரத்தில், கடைசியாக எதிர்பாராத சூழல்கள். இத கடைசி பாயிண்ட் மட்டும் பேசி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் கன்வென்ஷனை நம்ம முடிக்கலாம். இப்ப நல்லா கவனிங்க, இதெல்லாம் இங்க நடந்துகிட்டு இருக்கும்போது இப்ப யோசேப்பு வர்றாரு, அர்த்தம் சொல்லிட்டாரு, அவரை தேசத்தின் அதிபதியா வச்சுட்டாரு. இதுக்கடையில யாக்கோபு ஒவ்வொரு நாளும் தன் பிள்ளைக்காக கதறிக்கிட்டு இருக்கிறான். அந்த சகோதரர்கள் அவனுடைய அங்கியை கலட்டி அதை ஒரு மிருகத்தை கொன்று அதனுடைய ரத்தத்தில் தோய்த்து அவங்க அப்பாட்ட கொண்டு போய் கொடுத்திருக்காங்க. அப்பா, உங்க செல்ல பிள்ளைய ஒரு மிருகம் அடிச்சு கொண்டுச்சுப்பா. அவர் ஒவ்வொரு நாளும் அந்த அங்கியை வைத்து கதறுகிறார். ஐயா, என் மகனே, என் நேசகுமாரனே, உன்னை ஒரு துஷ்ட மிருகம் பீறி போட்டதடா. உன்னை எவ்வளவு நேசிச்சேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. 12 பிள்ளைகள்ல உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்டா. கடைக்குட்டிடா, நீ உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆனா ஒரு மிருகம் உன்னை அடிச்சு கொன்றுச்சடா. ஊர் உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஆறுதல் சொல்றாங்க. வசனம் சொல்லுகிறது, அந்த யாக்கோபு யாருடைய ஆறுதலுக்கும் அவன் மசியவில்லை. அவன் சொல்லுகிறான், என்னுடைய குமாரனுடைய ஆத்துமாவோடு நாடு பாதாளத்தில் இறங்கட்டும். ரட்டுடுத்திக் கொள்ளுகிறான், சாம்பலிலே உட்காருகிறான், வஸ்திரத்தை கிழித்துக் கொள்ளுகிறான். ஏறக்குறைய 15 வருஷம் பிரதர். ஐயா, 15 வருஷம், நியர்லி 15, 16, 17 வருஷம் நியர்லி. ஏறக்குறைய 15 வயசுல அவனுக்கு குழியில போடுறாங்க. 30, 31 வயசுல அவன் அரியணையில ஏறுகிறான். ஒரு 15 வருஷமா ஒரு தகப்பன், என் புள்ள செத்துட்டான், என் புள்ள செத்துட்டான், என் நேசகுமாரன் செத்துட்டான்.
சாப்பாடு இறங்க மாட்டேங்குது, ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சிக்கு போக முடியல. தகப்பனுடைய உள்ளம் ஏங்கிட்டு என் பையன் செத்துட்டான், என் பையன் செத்துட்டான். எந்த பெற்றோருக்கும் தம் பிள்ளையினுடைய மரணத்தை பார்க்கிற ஒரு நிலை வரவே கூடாதியா? எந்த பெற்றோருக்கும் தம் பிள்ளையினுடைய மரணத்தை பார்க்கிற ஒரு நிலை வரவே கூடாது. மாறாக பிள்ளைகள் தான் பெற்றோரை வயோதிப காலத்தில் நல்லடக்கம் பண்ணணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொல்றேன், இங்க இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்றேன், நீங்கள் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீர்கள் ஐயா. ஐயா நல்ல வார்த்தை தானே சொல்றேன், கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க ஐயா. அந்த காரியம் நடக்கட்டும் உங்க லைஃப்ல. இந்த கன்வென்ஷன்ல கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தரட்டும். யோசேப்பு அழுகிறான், யாக்கோபு அழுகிறான், என் பிள்ளை செத்துட்டான். இப்ப 15 வருஷம் கழிச்சு அவனுக்கு கேள்விப்படுறான், எகிப்துல தானியம் இருக்கு. தானியம் இருக்கிறது மட்டும் இல்ல, எகிப்துல என் புள்ள அதிபதியா இருக்கிறான். ஏன் புள்ளையா? அவன் செத்துட்டான்ல நினைச்ச? இல்ல 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 இல்ல, உன் புள்ள உயிரோட இருக்கிறான். ஏன் புள்ளையா? யோ 15 வருஷமா என் புள்ள செத்து போன ட்ரெஸ்ஸ வச்சு நான் கதறிக்கிட்டு இருக்கிறேன். நோ 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 நோ, உன் புள்ள உயிரோட இருக்கிறான். எங்க இருக்கான்? எகிப்துல இருக்கிறான். அவன் தான் ஊருக்கே சோறு போட்டுக்கிட்டு இருக்கிறான். கிளம்பு வா போலாம். இவன் போக அவனை பார்க்க 46:29 படிங்கம்மா. 46:29 படிங்க பாஸ்டமா. யோசேப்பு தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதன் மேல் ஏறி தன் தகப்பனாகிய இஸ்ரவேலைனா யாக்கோபை சந்திக்கும்படியாக போய் அவனை, அந்த வார்த்தைகளை நல்ல கவனிங்க, ஒவ்வொரு வார்த்தையும் பிரேக் பண்ணி படிங்க பாஸ்டமா. அவனை கண்டு அவனுடைய கழுத்தை கட்டிக்கொண்டு, நீங்க கொஞ்சம் நல்லா பாருங்க, சினிமா பார்க்கிற மாதிரி இருக்கும். அவனை கண்டு அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு வெகு நேரம் அவன் கழுத்தை விடாமல் அழுதான். ஐயா நல்லா கவனிங்க, அம்மா நல்லா கவனிங்க. அப்பா மகனை பார்க்கிறாரு, மகன் அப்பாவை பார்க்கிறாரு. 2 பேரும் கழுத்தை கட்டி பிடிச்சிட்டு மணிக்கணக்கா அழுகிறாங்க. 5 நிமிஷம் 10 நிமிஷம் இல்ல, மணிக்கணக்கா. என் மகனே, நீ உயிரோட இருக்கிறியாடா? நீ செத்துட்டல்லடா, நான் நினைச்சேன் நீ செத்துட்டல்ல எல்லாரும் சொன்னாங்க, ஆனா இன்னும் நீ உயிரோட இருக்கிறியா? ஐயா கொஞ்சம் இந்த சிச்சுவேஷனை நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க உள்வாங்கி, நீங்க எல்லாம் ஒரு தகப்பன்மார், நீங்க ஒரு தாய்மார், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 15 வருஷமா தொலைஞ்சு போன உங்க பிள்ளைய நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குன்னு ஒரே வார்த்தையில முடிக்கிறத பாரு, சந்தோஷமா இருக்கு. தாங்க முடியாதுல்ல. 15 வருஷம் என் பிள்ளை செத்துட்டான், ஆனா இப்ப உயிரோட இருக்கிறானா? கட்டி கொண்டு அழுகிறான் என் மகனே. அவன் ஒரு வார்த்தை சொல்றான் அந்த வசனத்துல. அடுத்த வசனத்தை படிச்சீங்கன்னா 30 படிங்க பாஸ்டமா. அப்பொழுது யாக்கோபு யோசேப்பை பார்த்து, நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயோ? படிங்க பாஸ்டமா. நான் உன் முகத்தை கண்டேன், எனக்கு இப்பொழுது மரணம் வந்தாலும். எப்படி சொல்றான் பாருங்க அவர் அப்பா. இவ்வளவு நாள் இந்த உசிரை நான் புடிச்சு வச்சிருந்தேன், எனக்கே தெரியல ஏன்னு சொல்லிட்டு, இப்ப உன்னை பார்த்துட்டேனா, இப்ப எனக்கு சாவு வந்தா கூட நிம்மதியா நான் செத்துருவேன். ஐயா ஐயா, உங்க வாழ்க்கையில, உங்க லைஃப்ல ஏதோ ஒண்ணு நடக்கணும்னு சொல்லி ரொம்ப முக்கியமான ஒண்ணு மனசுல வச்சிருப்பீங்கல்ல, இது ஒண்ணு நடந்துருச்சுன்னா போதும் பாஸ்டர், அப்பா நான் சந்தோஷமா கர்த்தருக்குள்ள நித்திரை அடைஞ்சிருவேன். எனக்கு இது ஒண்ணுதான் பாஸ்டர் என் லைஃப்ல எனக்கு நடக்கணும். என் மனைவியினுடைய ரட்சிப்பு, என் புருஷனுடைய ரட்சிப்பு, என் பிள்ளையினுடைய ரட்சிப்பு, ஏதோ ஒண்ணு மனசுல வச்சிருப்பீங்கல்ல. இது நடந்துருச்சுன்னா போதும், என்னை கர்த்தர் எடுத்துட்டா கூட நான் நிம்மதியா போயிருவேன் அப்படின்னு ஒண்ணு மனசுக்குள்ள வச்சிருப்பீங்கல்ல. நான் சொல்றேன், அந்த காரியங்களை, அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் நிறைவேற்றுகிற நாட்கள் வருதுன்னு சொல்றேம்மா.
வயசானவங்க 60 வயசு, 65 வயசு, 70 வயசு, 75 வயசு, 80 வயசு, 84 வயசு. நான் ஒரு பாட்டியம்மா வீட்டுல என்ன தங்க வச்சிருக்காங்க. அந்த பாட்டியம்மாக்கு 84 வயசு. நான் சொல்றேன், உங்க ஜீவிய காலத்துல நீங்க எதிர்பார்த்த நன்மையை பெற்றுட்டு, அந்த சூழ்நிலையை பெற்றுட்டு, ஆமே, அதை விட எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை. அந்த அப்பனுக்கு மனசு எப்படி இருந்திருக்கும்? அவனை பார்த்தவனே, போதும்டா சாமி, போதுப்பா, உன்னை பார்த்துட்டா, இது போதும், இது போதும், நான் இப்ப செத்தாலும் பரவாயில்ல. வாட் a situation. அந்த சூழலை கொஞ்சம் டிராமடைஸ் பண்ணி பாருங்க. அது அப்படி மனசுல ஒரு திரைப்படம் மாதிரி பாருங்க. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இது போல ஒரு unexpected situation will happen in your life. உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட எதிர்பாராத சூழல்கள் நடக்கும். தங்கச்சி, நினைக்க நம்புறியா தங்கச்சி? நம்புறியா தங்கச்சி? உனக்காக தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். நீ எதையோ ஒண்ணு, இது நடந்துருமா, இது நடக்காதா, இதுக்கு சாத்தியம் இருக்கா, சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறீல்ல? அந்த யாக்கோபு என்ன நினைச்சிருப்பா? என் புள்ள செத்துட்டான், என் புள்ள செத்துட்டான். சோறு கொண்டு தானே போல, என் புள்ள செத்துட்டான். ஒரு நல்ல ட்ரெஸ் கொண்டு போயா, என் புள்ள செத்துட்டான். இல்ல எங்க வீட்டுல கல்யாணம் வாங்க, என் புள்ள செத்துட்டான். 15 வருஷம். பட் ஆஃப்டர் 15 years அவன் புள்ள உயிரோட இருக்கிறான்னு பார்க்கும்போது அவன் சொல்றான், ஆனந்த கண்ணீர் விட்டு சொல்றான், இப்ப நான் செத்தாலும் சாகிறதுக்கு ரெடி. பிரதர், the right person will come right time, will happen right situation. சரியான மனிதர்கள் சரியான நேரத்தில் சரியான சூழல்கள் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த அரையாண்டில் நடக்கும்.